எல்லோருக்கும் வணக்கம். இப்போது சமீப காலமாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, எலும்பு தேய்மானமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய அதற்கான மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கால்சியம் ரிச் ஃபுட் எப்போவுமே சாப்பிட்ணுங்க. இந்த கீரை, காய்கறிகள், அப்புறம் இந்த பழங்களில் கொய்யா பழம் நிறைய சாப்பிட்ணும். இந்த முருங்கைக்கீரை, இன்னும் சொல்லப்போனால் முளைக்கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். சிறுகீரை, முளைக்கீரை, அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சுண்டல் சாப்பிட்ணும். அப்புறம் இந்த பால் நிறைய எடுத்துக்கணும். பால், முட்டை, இப்போ அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்லாம். மீன் நிறையா சாப்பிடணுங்க. இறைச்சி அதிகமாக சாப்பிட்றத காட்டிலும் இந்த மீன் போன்ற உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் இருக்குது. இதில் என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணும், என்னென்ன உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்றத கேட்காதீங்க. ஏன்னா காய்கறிகள் சூப் நிறையா குடிக்கணும். அதுலேயும் இந்த கீரை சூப் இருக்கு இல்லையா, அதை நிறைய சேர்த்துக்கோங்க. சோயா சுண்டல் எல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அதில் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது, கால்சியம் ரிச் ஃபுட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு பால் பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பால் பிடிச்சிக்கணும். நமக்கு எதுவுமே பிடிக்காது ஒதுக்கக்கூடாது. அது நமக்கு சேர்த்துக்க, அது குடிக்க தான் பார்த்திங்கன்னா அது பிடிக்கவே ஆரம்பிக்கும். நமக்கு பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கணும். அது கட்டாயம் சாப்பிடணும். தயிர், பால், இந்த மோர் எல்லாம் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே வரணும். சரி, பால் பிடிக்காதவங்க அதை விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதனால் காஃப் வருது, எங்களுக்கு இந்த மூச்சு இழுப்பெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பால் ஒத்துப்போம். உண்மையாலுமே இந்த ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, வீசிங் ப்ராப்ளம் இல்லை அலர்ஜிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால் ஒத்துக்காது. அதனால் அவங்க அப்பேற்பட்டவங்க என்ன பாலை தவிர்த்து கொள்ளலாம். இல்லை பிடிக்கலைன்னா கூட விட்டுருங்க. சரி, நீங்கள் சோயா சாப்பிடுங்க. நிறைய சோயா, இந்த பன்னீர் இருக்குது இல்லையா, அது சாப்பிட்லாம். பால் பன்னீர் பார்த்திங்கன்னா அது செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது, ஆனால் பால் பன்னீர் பிடிக்கும், அதை கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சோயா பால் இருக்குது. சோயா பால் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த பால் போல் இருக்காது, உங்களுக்கு அலர்ஜியும் ஏற்படுத்தாது. அதனால் சோயா பால் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் சோயா பால் எப்படி எடுக்கணுன்றது நான் உங்களுக்கு செய்து காமிக்கலைன்னா கூட நான் உங்களுக்கு வாயாலையாக சொல்லிடுறேன். அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பாலை காட்டிலும் சோயா பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்ல, அந்த சின்னதுலேருந்தே இப்போ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எதுன்னு கேட்டாலே சோயா தான் சொல்லலாம். அது நீங்கள் பருப்பு வாங்கிக்கிட்டு அதை ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம viha.online கூட சோயா பருப்பு இருக்குது, சுத்தமானது, ஆர்கானிக். அதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம மற்ற சுண்டலை காட்டிலும் இது சுவை கம்மியாக தான் இருக்கும். நம்ம சுவை வேணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த விட்டுக்கிட்டே வர்றோம். அதுதான் மிகப்பெரிய தவறு செய்கிறோம். நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு நல்லா சமைச்சு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சுவையாக செய்து சாப்பிடணும். சூப் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம viha.online எலும்பொட்டி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த எலும்பொட்டி தைலத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எங்கெங்கே எலும்பு தேய்மானம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அங்கே பூசிக்கிட்டே வாங்க. மூட்டில் எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் எலும்பொட்டி தைலத்தை பூசிக்கிட்டு வாங்க. இல்லை இந்த உங்களுக்கு சாதாரணமாகவேங்க இந்த எலும்பொட்டி தைலத்தை இந்த எலும்பு ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பூசிக்கிட்டு வாங்க. அது நல்லா வலுப்படும். அதை எப்படி பூசணும்னு கேட்டிங்கன்னா, வாங்கிக்கிட்டு அப்படியே நீங்கள் பூசலாம். எதுவும் சூடு பண்ணணும், வேறு எந்த ஃபார்மாலிட்டியும் அதுக்கு கிடையாது. வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த எலும்பு ஜாயின்ட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் எலும்பு வலி எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பூசிக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர நம்ம பிரண்டை துவையலை வாரத்திற்கு கட்டாயம் 2 அல்லது 3 நாள் சேர்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதன் செய்முறை கூட நான் செய்து காமிச்சிருக்கேன், சமைச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது தவிர பார்த்திங்கன்னா இப்போது நான் குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூளெல்லாம் நம்ம viha.online போட்டிருக்கேன். ரசப்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் வாங்கினவங்க ரொம்ப மனங்க. நாங்கள்லாம் செஞ்சு பார்த்தோம், அவ்வளோ மனம் வரலிங்க, இதில் அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் என்னென்னா பக்குவமாக காய வச்சு எல்லாமே முழுசாக, இந்த மஞ்சள் தூண்டு கூட முழுசாகவே வாங்கி காய வச்சு
வறுத்து அப்புறம் புடச்சி கிடச்சி எல்லாமே பக்குவமாக செய்கிறனால அந்த மனம் வருது. இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல், இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அந்த மாதிரி சாம்பார் தூள் இருக்குது. ரசம் பொடினா கேட்கவே வேண்டாம், எல்லோரும் ரொம்ப பாராட்டுறீங்க, அது இருக்குது. அப்புறம் இந்த எலும்பொட்டி தைலம் கூட நம்ம viha.online இருக்குது. பிரண்டை துவையல் வந்து நான் வீடியோ செஞ்சுருக்கேன், சமைச்சு காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து சமைங்க. அது கட்டாயம் வாரத்தில் 2 நாள் இல்லாட்டி 3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த எலும்பொட்டி தைலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதை போய் வாங்கிக்கிட்டு நீங்கள் பூசிக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்ல ரெமெடி கிடைக்குங்க. இது பல மூலிகைகள் கொண்டு தயாரித்தது. இது தவிர பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருள்கள் நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த நிலைவாசலுக்கு என்னென்ன பொருள்கள் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்களே, அது ஒரு செட்டாகவே நான் வந்து போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து இந்த நவரத்னம் மட்டும் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரிஜினல் நவரத்னம் போடணுமா இல்லை செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் போடணுமான்னு. இந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ன்றது பார்த்திங்கன்னா இந்த நவரத்னா பெண்டன்ட் எல்லாம் வருது இல்லையா, பித்தளைகளை செய்தது, அது வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இப்போ ஒரிஜினல் நவரத்னமும் தனியாக இருக்குது, அது வேணுன்னா அது வாங்கியும் போடலாம். அதில் பிரமிட், நவரத்னம், கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அப்புறம் மச்ச யந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மச்ச யந்திரத்தை கட்டாயம் வைக்கணும், நம்ம இந்த நிலவாசலில் பதிய செய்யணும். அதனால் அந்த மச்ச யந்திரத்தையும் வாங்கி நீங்கள் பதிய செய்யுங்க. அது தவிர வாஸ்து யந்திரமும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதுவும் பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்கணுங்க. வாஸ்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் வாஸ்து யந்திரம் வந்து அது பேலன்ஸ் பண்ணும். இன்னும் நிறையா இருக்குது வாஸ்துக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனித்தனியாக. ஆனால் இந்த நிலைவாசலுக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நாங்கள் சீக்கிரம் வைக்கிறோம், எங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்கன்னு. அதற்கான செட் என்னவோ நம்ம viha.online போட்டு விடுறேன். இந்த எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் இந்த எலும்பொட்டி தைலத்தை பயன்படுத்திட்டு வாங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த எலும்பொட்டி தைலத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.